is a vector? So this is a basic question. Current, time, acceleration, volume. This is acceleration alone is the vector. So first question is option 3. Second question, the change in velocity may occur due to change in a vector. So for example, one Cartesian coordinate system is x, this y. This is vector, a vector. The a vector I represent it as in the point 5y plus 3j. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? x axisல அது 5 க்கு நேரா இருக்கு, y ல 3 க்கு நேரா இருக்கு. இந்த a equal to 5y plus 3j ங்கிறது எப்ப மாறும்? இந்த frame of reference ஐ rotate பண்ணிட்டா. சப்போஸ் நான் இந்த frame இப்படி rotate பண்ணிட்டேன்னு வெச்சுக்கலாம். இது x axis, இது y axis அப்போச்சு. அப்பையும் நான் என்னோட a vector is 5y plus 3j தான், அது மாறாது. So, translation of frame of reference. இந்த frame இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி எடுத்துன்னு போய் வச்சுட்டா அப்பையும் இந்த வெக்டருடைய அளவு 5y plus 3j மாறாது. rotation of a vector. frame அப்படியே வச்சுட்டு வெக்டரை மட்டும் நான் ரொட்டேட் பண்ணிட்டா, ஒரிஜினலாக இங்கே இருந்தது இப்போ நான் ரொட்டேட் பண்ணிட்டா, ஸோ அதோட கோஆர்டினேட்ஸ் மாறி போயிடும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following pair cannot be the rectangular components of force vector of 10 Newton? ஸோ பார்க்கலாம், 10 நியூட்டனில் ஒரு ஃபோர்ஸ் வெக்டர் இருக்குது. இதை நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன். ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸ், எக்ஸ் காம்பனண்ட் அண்ட் ஒய் காம்பனண்ட். இது நம்ம முக்கியமான விஷயம் பார்க்கலாம். இதோடைய எக்ஸ் காம்பனண்ட் வந்து இது ஃபோர்ஸ் வெக்டர்னு வச்சுன்னா ஃபோர்ஸினுடைய எக்ஸ் காம்பனண்ட் இது எஃப்எக்ஸ், இது எஃப்ஒய். ஸோ நம்ம மேத்தமேட்டிக்ஸில் ட்ரையாங்கிளோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். The third side cannot be greater than the sum of the two sides. அப்போ நான் fxயையும் fyயும் ஆட் பண்ணால் it should be greater than 10. ஸோ நம்ம கொடுத்துருக்க காம்பினேஷனில் எதெல்லாம் 10 விட ஆட் பண்ணினா கூட வருதோ அதெல்லாம் பாசிபிள். எது வரலையோ that is not possible. ஸோ 6 நியூட்டன் அண்ட் 8 நியூட்டன் ஆட் பண்ணால் 6 + 8 14 greater than 10, so it is possible. Second option 7 and root 15. So first option வந்து 6 plus 8 equal to 14 greater than 10, so possible. Second option பார்க்கலாம், 7 plus root 51 49 விட 7 விட பெருசாக இருக்குது. So approximately 7 போட்டால் approximately அது 14, so it is also greater than 10, possible. Third one பார்க்கலாம், 6 root 2 அப்படின்னா 6 into 1.4. இப்போ அப்ராக்சிமேட்லி அது ஒரு 8 பாயிண்ட் இல்லை 9 கிட்ட இருக்குது, ப்ளஸ் 2 root 7 வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக இது இட் இஸ் கிரேட்டர் தேன் அப்ராக்சிமேட்லி 11 வருது, கிரேட்டர் தேன் 10 பாசிபிள். ஃபோர்த் ஆப்ஷன் தான் 9 + 1 போட்டோன்னா ஈக்குவல் டு 10 வருது, கிரேட்டர் தேன் 10 ஆப்ஷன் வரல, அதனால் திஸ் cannot be. சரியா, இது இந்த பேர் தான் இந்த 10 ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, கோ டு த ஃபோர்த் கொஷின். The resultant of two vectors at an angle 150 degrees 10 units and is perpendicular to one vector. The magnitude of the smaller vector is. ஸோ இப்போ எடுத்துக்கலாம், என்ன கொடுக்கலாம், 2 வெக்டர் கொடுக்குறாங்க. ஏன்னு வச்சுக்கலாம் ஒரு வெக்டரை, இன்னொரு வெக்டரை பின்னு வச்சுக்கலாம். நான் ஏன் இப்படி வரைகிறேன், பிகாஸ் அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் இஸ் 150 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் ஒரு வெக்டருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ ஏக்கு பர்பெண்டிகுலராக இருக்குன்னு வச்சுக்கலாம், இதுதான் ரிசல்டன்ட் வெக்டர். இந்த ரிசல்டன்ட்டுடைய மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 10 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. த மேக்னிடியூட் ஆஃப் த ஸ்மாலர் வெக்டர் நமக்கு தெரியாது எது ஸ்மாலர் வெக்டர்னு, நம்ம பேரலலோகிராம் லா படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஆர் தான் டயக்னலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பேரலலோகிராம். ஓகே, ஸோ ஏ வெக்டர், பி வெக்டர், திஸ் இஸ் த ரிசல்டன்ட். நான் இந்த ஆங்கிள் நான் என்ன சொல்லிட்டாங்க, திஸ் ஆங்கிள் இஸ் கிவன் ஆஸ் 90 டிகிரி. அப்போ பாக்கி இருக்கிறது 60 டிகிரின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். லெட் மீ டேக் த ட்ரையாங்கிள் PQR. இந்த ட்ரையாங்கிளை எடுத்துட்டோன்னா, இஃப் யூ டேக் த ட்ரையாங்கிள் PQR, நம்மளுக்கு என்ன தெரியும், அதில் PQவோட வேல்யூ அதான் ரிசல்டன்ட் இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு தெரியும். நமக்கு என்ன வேணும், இது ஏன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஏ. நமக்கு வேண்டியது RQ வேணும், அடுத்தது RP வேணும். ரெண்டையும் கண்டுபிடிச்சா எது ஸ்மாலர்னு கண்டுபிடிக்கலாம்.
ஸோ நம்ம என்ன எடுக்கலாம், we can take cos theta in the triangle. Cos theta எடுத்துட்டோம்னா cos 60 எடுத்தா cos 60 is adjacent side r divided by b. ஸோ b வேணும்னா r divided by cos 60 which is equal to r க்கு பதிலாக 10, cos 60க்கு பதிலாக 1/2 போட்டால் 2 மேலே போய்ட்டு 20. அடுத்தது a வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், tan 60 எடுக்கிறேன். அதே ட்ரையாங்கிளில் tan 60 எடுத்தால் opposite side a divided by the adjacent side r. So a is equal to r tan 60 which is equal to r க்கு பதிலாக 10, tan 60க்கு பதிலாக √3. So the two vectors are a vector எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், b vector we have found it as 20 Newton கொடுத்துருக்கா இல்லை 20 units. b vector is equal to 20 units and a vector is equal to 10 √3. ஸோ இருக்கிறதுல ஸ்மாலர் வெக்டர் கேட்குறாங்க, ஸ்மாலர் இஸ் 10 √3, அதனால் the option 2 is correct அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ if you go to the next question, fifth question. Two vectors each of magnitude a have a resultant of same magnitude a. The angle between the two vectors is. ஸோ ரெண்டு வெக்டர் இருக்குது, p vector is equal to a, q vector is also equal to a, or the resultant is also equal to a. Then what is the angle between p and q அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ப்ரெஷன் எடுத்துக்கலாம், r squared is equal to p squared plus q squared plus 2pq cos theta. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா r squared is equal to p squaredக்கு பதிலாக ஒரு a squared, q squaredக்கு பதிலாக a squared, 2 into p into q, a into a திரும்ப again a squared cos theta, r க்கு பதிலாகவும் a squared. This is equal to 2a squared plus 2a squared cos theta. நான் a squared is equal to 2a squared காமனாக வெளியில் எடுத்துட்டா 1 plus cos theta. ஸோ இதுக்கு மேலே மேத்தமெட்டிக்ஸ் a squared கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 is equal to 1 plus cos theta. இப்போ cos theta is equal to minus 1/2. cos theta minus 1/2 நான் எப்படி போடுறது, இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் cos theta is equal to 1/2. மைனஸ் cos theta என்ன செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை வந்து நான் cos 180 minus thetaன்னு எழுதிக்கலாம். that is equal to 1/2. அப்போ 180 minus theta is cos inverse of half. So 180 minus theta is equal to, what is cos inverse of half? Cos 60 is equal to half. ஸோ அதனால் this is 60. அப்போ எனக்கு தீட்டா வேணும்னா அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். 180 minus 60 is equal to theta. ஸோ theta is equal to 120 degree. ஸோ ஃபிஃப்த் கொஷனுக்கு ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம், அதுக்கு மேலே இருக்கிறதுல மேத்தமேட்டிக்ஸ். உங்களுக்கு டேரெக்டாகவே cos theta is equal to minus half theta is equal to 120 தெரிஞ்சால் you can work out. ஸோ சிக்ஸ்த் கொஷின் எடுத்துட்டோம்னா sixth question. If theta is the angle between two vectors a and b, which of the following figure correctly represents the angle theta? பார்க்கலாம், ஆங்கிள் தீட்டாங்கிறது ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். இந்த பேரலோகிராமில் இந்த ஆங்கிள் தீட்டா எங்கே மார்க் பண்ணோன்னா, 1-2 டெய்ல் மீட் பண்ணுற இடத்துல ஏலேருந்து பிக்கு நடுவில் இருக்கணும், இல்லைன்னா 2 ஹெட்டு மீட் பண்ணுற இடத்துல இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபிகரில் பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டயக்ராம் ரெண்டு டெய்லுக்கு நடுவில் இல்லை, அதுக்கு வெளியில் இருக்கிற ஆங்கிளை மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் நாட் கரெக்ட். செகண்ட் ஃபிகர்லேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. தேர்டில் 2 ஹெட்டுக்கு நடுவில் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் இஸ் த கரெக்ட். ஃபோர்த்தில் ஒரு ஹெட்டுக்கும் டெய்லுக்கும் நடுவில் மார்க் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் கரெக்ட். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 3. செவன்த் கொஷின் பார்ப்போம். A vector of magnitude 2.7 units due east. ஸோ இப்படி ஒரு ஈஸ்ட் டைரக்ஷன் வச்சுக்கலாம். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் மார்க் பண்ணிட்டா இந்த ஈஸ்ட் டைரக்ஷனில் 2.7 யூனிட்ஸ் ஒரு வெக்டர் ஏன்னு ஒரு வெக்டர். வாட் இஸ் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வெக்டர் 4a? ஸோ திஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ வெக்டர் வித் a scalar.
ஒரு வெக்டரை ஸ்கேலாராக மல்டிப்ளை பண்ணினார் வரக்கூடிய ரிசல்டன்ட் வெக்டர் அதே ஈஸ்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். பட் அதோட மேக்னிடியூட் வேணால் என்ன பண்ணும் 4 × 2.7 which is equal to 10.8. So the resultant vector அதோட magnitude is 10.8 units. It is also in the same east direction. அப்போ option 4 is the correct answer for this. 8th question பார்த்தோம். Two forces of magnitude 8 Newton and 15 Newton respectively act at a point. If the smaller force is 17 Newton, the angle between the forces has to be. பார்க்கலாம், ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. மேக்னிடியூட் P is equal to 8 Newton, Q is equal to 15 Newton. இது ஆனால் நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 8 squared plus 15 squared is 17 squared. பரவாயில்ல. The resultant R is equal to 17 Newton கொடுத்துருக்காங்க. தீட்டா கேட்குறாங்க Pக்கும் Qக்கும் நடுவில். நம்ம பார்த்தோடனே தெரிஞ்சிடலாம் 90 Pயும் Qவும் 90 டிகிரியில் இருக்கணும். ஏன்னா ரிசல்டன்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது P, இது Q எடுத்துட்டோன்னா இது R, இது ரிசல்டன்ட். அது 90 டிகிரியில் இருக்கிறதுனால அது அப்படியே நம்ம கரெக்டாக வருது. இருந்தாலும் நம்ம மெத்தடாக ஃபார்முலா அப்படியே போகலாம். லெட்ஸ் கோ. ஸோ வி ஹாவ் R squared is equal to P squared plus Q squared plus 2PQ cos theta. அப்போ R squaredக்கு பதிலாக 17 square is equal to P square 8 square plus Q square 15 square plus 2 into 8 into 15 into cos theta. 17 square is 289 is equal to 64 plus 225 plus இது அப்படியே வச்சுக்கலாம் 240 cos theta. 289 is equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணினா 289 plus 240 cos theta. ஸோ நம்ம பார்த்தா தெரியுது இந்த 299 இங்கே கொண்டு வந்தால் 240 cos theta is equal to 0. ஸோ cos theta is equal to 0. இப்போ cos theta 0னா theta is equal to 90 degree. Or we could have easily guessed ரெண்டு வெக்டரும் Pயும் Qவும் 90 டிகிரியில் இருந்திருந்தால் தான் அந்த ரிசல்டன்ட் வந்து அந்த ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு we can easily guess the resultant. Okay. So next question பார்த்தோம். Question number 9. So question number 8 options 3 is the correct answer, 90 degree. A particle is moving in a circle of radius r having center at O with constant speed v. ஸோ பார்க்கலாம். இப்போ ஏன்ற பொசிஷனில் இருக்கும்போது அதுக்கு வெலாசிட்டி v, b பொசிஷனில் இருக்கும்போது வெலாசிட்டி v தான். ஆனால் வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி when it is moving from a to b ன்னு கேட்குறாங்க. சேஞ்ச் இன் த வெலாசிட்டி சேஞ்ச் இன் ஸ்பீடுன்னு கேட்டால் 0 டக்குன்னு போட்டுடலாம். சேஞ்ச் இன் த வெலாசிட்டின்னு கேட்குறாங்க. வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மாறலைனாலும் டைரக்ஷன் மாறி இருக்கு. ஸோ இப்போ இது வெக்டர் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்க்கலாம். முதல்ல ஏல இருக்கும்போது வெலாசிட்டி v1 வச்சுக்கலாம். நான் இந்த டைரக்ஷன் வச்சா a at a the velocity is v in this direction அப்படின்னு வச்சுருந்தா bல velocity same v தான். at b the velocity is the same v. இது நான் v1 equal to v ன்னு வச்சுக்கிறேன். இது v2 the final velocity is v. ஆனால் ரெண்டு பேருக்கு நடுவில் ஆங்கிள் 60. அது எப்படி நான் 60ன்னு போட்டேன் பார்க்கலாம். ஏவும் பியும் டான்ஜென்ஷியலாக இருக்குது. அங்கேருந்து ரேடியஸ் ரெண்டு ஏலேருந்து ஓக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு லைன், பிலேருந்து ஓக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. OA is the radius at A, OB is the radius at B. ரெண்டு ரேடியஸ்க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 60 இருந்தால் அந்த ரெண்டு டேஞ்சென்ட்டுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் சேம் 60 தான் இருக்கும். இது நம்ம மேத்தமேட்டிக்ஸ் அந்த பேசிக் எடுத்திருக்கோம். ஸோ v1க்கு பதிலாக v, v2க்கு பதிலாக v. நம்மள சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படின்னா v2 மைனஸ் v1. அப்போ நான் v2வை அப்படியே வரைஞ்சிக்கணும். திஸ் இஸ் v2 அப்படியே வரைஞ்சிக்கிறேன். v1 மைனஸ்ங்கிறது நான் ரிவர்ஸ் ட்ரெடிஷன், ஸோ ரிவர்ஸ் பண்ணி வரைகிறேன். திஸ் இஸ் v1. ஸோ இப்படி இருந்த v1 ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். v2 மைனஸ் v1. இது 60னா இந்த மிச்சம் டிகிரி 120 இருக்கும். இப்போ v2 மைனஸ் v1னா v2 ப்ளஸ் மைனஸ் v1 அர்த்தம். இப்போ ரெண்டு வெக்டர் vன்னு ஒரு வெக்டர், vன்னு ஒரு வெக்டர், ரெண்டு பேருக்கு ஆங்கிள் நடுவில் 120 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ரிசல்டன்ட் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அதுதான் ரிசல்டன்ட்.
is v squared plus v squared minus 2v squared cos theta. Above cos theta is cos 120, v squared plus v squared plus 2v squared cos theta. v squared plus v squared plus 2v squared into cos 120 is 1 by 2. Cancel பண்ணிட்டா cos 120 is cos 180 minus 60 minus cos 60, so minus v squared. So ஒரு v squared cancel ஆயிட்டுனா r squared, the change in velocity squared is v squared. So the change in velocity is equal to v. Option 4 is correct. Forces are unknown. The resultant force on the body may be. So 10th question என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 Newton and 6 Newton. இதுக்கு ரிசல்டன்ட் என்னவா இருக்கலான்னு கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு ஒரு நல்ல கான்செப்ட் தெரியணும். 10 நியூட்டனும் 6 நியூட்டனும் சேம் டைரக்ஷனில் இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு 0னா மேக்ஸிமம் ரிசல்டன்ட் 16 நியூட்டன் கிடைக்கும். மினிமம் ரிசல்டன்ட் எப்போ கிடைக்கும், ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு 180னா மினிமம் 10 minus 6 equal 4. வேறு என்ன ஆங்கிளில் இருந்தாலும் the resultant lies between 16 and 4. ஸோ இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸாக தான் இருக்கணும். பார்த்தா 15 is possible, 3 not possible, 17 not possible, 2 not possible. ஸோ ஆப்ஷன் 1 15 நியூட்டன். ஸோ இந்த சம்மிலேருந்து நம்ம என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறோம், ரெண்டு ஃபோர்ஸ் P அண்ட் Q, அதுக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சோன்னா இந்த ரிசல்டன்ட்டோடைய வேல்யூ P + Qலேருந்து P - Qக்குள்ளே தான் இருக்க முடியும். இன்பிட்வீன் வேல்யூஸ் தான் பாசிபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, அடுத்த கொஷின் 11th கொஷின் பார்த்தோன்னா, the vector OA where O is origin is given by OA is equal to 2i plus 2j. பார்க்கலாம், ஒரு ஆரிஜின் வரைஞ்சிக்கலாம். இதுதான் O, இது x axis, இது y axis. ஸோ 2i plus 2j அப்படின்னா x axisல 2 units, y axisல 2 units எடுத்துட்டு இதுதான் OA vector. Now it is rotated by 45 degree anti-clockwise about O. இப்போ இந்த பக்கமாக ரொட்டேட் பண்ணுறோம் 45 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒய் ஆக்சிஸில் கோயின்சைட் ஆகிருக்கு. வாட் வில் பி த நியூ வெக்டர்? நாம் நினைக்கிறோம் ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்போ ஐ இருக்காது, ஜே மட்டும்தான் இருக்கணும், அது கரெக்ட். பட் அதோட மேக்னிடியூட் இது போய் எங்கள் கரெக்டாக 2ல் கோயின்சைட் ஆகுமா, இல்லை, பார்க்கலாம். இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஓஏ வெக்டரை முதல்ல பார்த்துக்கலாம். இது 2, இது 2னா ஓஏவோட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு 2 square root of 2 square plus 2 square, so which is equal to 2 root 2. ஸோ நான் இப்போ ரொட்டேட் பண்ணினா கரெக்டாக 2ல் இல்லை, 2 root 2ல் போய் ஃபிக்ஸ் ஆகும் ஏ வெக்டர். அப்போ ஜே மட்டும் இருக்கும், அதோட மேக்னிடியூட் 2 root 2 இருக்கும். ஸோ 2 root 2j அது ஆப்ஷன் 1ல் இருக்குது. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம ரொட்டேட் பண்ணால் ஜே வரும், கெஸ் பண்ணிடலாம். பட் என்ன தப்பு பண்ணிவிடுவோம், 2ல் போய் கோயின்சைட் ஆகிடுதுன்னு நினச்சிக்கூடாது. ஒரிஜினலாக என்ன மேக்னிடியூட் இருந்தோ அந்த மேக்னிடியூட் மாறாது, டைரக்ஷன் மட்டும்தான் மாறி இருக்குது when you rotate the vector. ஸோ அதான் இந்த சம்மில் தெரிஞ்சிக்க வேண்டிய நம்மளுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் கொஷின் 12th கொஷின் பார்த்தோன்னா, if you look at the question number 12, we will read. A car moves towards north at a speed of 54 km per hour for 1 hour. So நம்ம இந்த கொஷின் எழுதுறதுக்கு we should mark the east, west, north, south direction. கொஷின் நம்பர் 12 மார்க் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத். முதல்ல நார்த் டைரக்ஷனில் 54 km per hour ஸ்பீடில் போகுது, ஒரு ஹவருக்கு போகுது. அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு, 54 km போயிருக்குன்னு வச்சுக்கலாம், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓலேருந்து ஏக்கு. Then it moves eastwards with the same speed for same duration. அதே ஸ்பீடில் அதே டியூரேஷன் அப்படின்னா திரும்ப இங்கேயும் 54 km போயிருக்கு பீன்ற பாயிண்ட். The average speed and velocity of the car for complete journey. Average speed அப்படின்னு எடுத்துட்டோம்னா total distance traveled divided by total time. ஸோ நாம் இங்கே பார்த்தோம்னா total distance is 54 plus 54, 108 km divided by the total time is 2 hour. So again 54 km per hour வரணும் ஸ்பீடு. ஆப்ஷனில் இருக்கா, இருக்குது, ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ பார்க்கலாம்.
ஆவரேஜ் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது கட்டாயமாக இருக்க முடியாது ஆன்சர், ஏன்னா 0ன்னு கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். ஆவரேஜ் வெலாசிட்டினா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். ஸோ அது பார்த்தோன்னா √54² + 54² டிவைடட் பை த சேம் டைம் 2r தான். எவ்வளோ கிலோமீட்டர்? அப்போ அது என்ன வரும்? 54√2 டிவைடட் பை 2 km/h வரணும். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அங்கே ஆப்ஷனே கிடையாது. பட் மீட்டர் பர் செகண்டில் மாற்றி பார்க்கலாம். 54 அப்போ என்ன செய்யணும்? ஆவரேஜ் ஸ்பீடை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணுன்னா 54 × 5/108 சரி 18/5 km/h to மீட்டர் பர் செகண்ட் மாற்றணுன்னா நம்ம 5/18 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதால் கேன்சல் பண்ணால் 3 times. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 15 m/s. ஓகே, அப்படியே ஆவரேஜ் வெலாசிட்டியை பார்க்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டில் மாற்றினா 54/√2, இந்த ஒரு √2 இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், இன்ட்டு 5/18. அப்போ 18 பண்ணால் 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 15/√2 m/s. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஃபார் திஸ் கொஷின், ஃபார் கொஷின் நம்பர் 12. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா the sum of two unit vectors is also a unit vector. Then magnitude of the difference and angle between the two unit vectors is. Question number 13. ரெண்டு யூனிட் வெக்டர் இருக்குது. ஒரு வெக்டர் p is equal to 1, அதோட மேக்னிடியூட் 1 × iன்னு வச்சுக்கலாம். இந்த டைரக்ஷன் இருக்குது, நமக்கு தெரியாது இது 1 × அந்த அந்த p cap அந்த டைரக்ஷன். another vector q, அதுவும் யூனிட் 1 × q cap. இது ரெண்டையும் ஆட் பண்ண ரிசல்டன்ட் வருது இல்லையா, அதுவும் யூனிட் வெக்டர் 1 × r cap. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு முன்னாடியே ஒரு சம் ஒன்று போட்டோம். என்ன சம் போட்டோம்? எங்கே சம் போட்டோம்? இஃப் த சம் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சேம் வெக்டர், இந்த ஆங்கிள் பிட்வீன் கொஸ்டின் நம்பர் 5ல் பார்த்தா ரெண்டு வெக்டர் ஏவி ஆட் பண்ணால் ரிசல்ட் ஏ வருதுன்னா ரெண்டுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 120. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கே 13ல் போட்டு போகிறோம். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. அப்படியே அந்த ரிசல்ட் இங்கே எடுத்துக்கிறோம். ஒன்று மட்டும் கண்டுபிடிக்கலாம், இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் p - q கேட்குறாங்க. நம்ம p - qக்கு ஃபார்முலா பார்த்தா p + q is equal to r is equal to √p² + q² + 2pq cos θ. p - q அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த ரிசல்டன் கண்டுபிடிக்கணும்னா ஆங்கிளை மட்டும் மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். p² + q² - 2pq cos θ. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். p - q டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ்க்கு pக்கு பதிலாக 1, qக்கு பதிலாக 1, -2 × pக்கு பதிலாக 1, qக்கு பதிலாக 1, cos θ cos 120. Cos 120 is cos of 180 - 60 minus cos 60, so minus half. So √1 + 1 -2 × 1 × 1 × minus half. So 2 cancel பண்ணிட்டா இங்கே ஒரு minus of minus plus ஆகிடும். You have √3. So the angle between the two vectors is 120. The difference between the two vectors p - q is √3. பார்த்தோன்னா option 2 is correct for this question. So question number 14. A vector A is pointing vertically upwards. So பேப்பரை விட்டு வெளியில் இருக்குது. B towards north, south, east, west. ஸோ ஒரு வெக்டர் அப்வர்ட்ஸில் இருக்குது, இன்னொரு வெக்டர் டுவர்ட்ஸ் நார்த்தில் இருக்குது. ஸோ நம்மளுடைய ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணினா இந்த ப்ராடக்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு அப்வர்ட்ஸ்னால் இசட் டைரெக்ஷன் வச்சுக்கலாம், இதை வந்து நார்த்தை வந்து நான் ஒய் டைரெக்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு அது ஈஸ்ட் டைரெக்ஷனில் தான் எக்ஸ் டைரெக்ஷனில் தான் கிடைக்கணும்.
ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் ரூல் வச்சு கூட போகலாம். கிராஸ் ப்ராடக்டில் நமக்கு தெரியும் ஐ கிராஸ் ஜே பண்ணால் கே கிடைக்கும், ஜே கிராஸ் கே பண்ணால் ஐ கிடைக்கும், கே கிராஸ் ஐ பண்ணினா ஜே கிடைக்கும். அதாவது ஐ ஜே கே ஆர்டராக பண்ணினா ஐ கிராஸ் ஜே கே, கே கிராஸ் ஐ ஜே. ஸோ இப்படி ஆர்டராக உல்டாவாக பண்ணினா நெகட்டிவ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜே கிராஸ் ஐ பண்ணினா மைனஸ் கே கிடைக்கும். இப்போ நம்ம கேலேருந்து க்ராஸ் பண்ணி ஜேக்கு பண்ணுறோம், கே கிராஸ் ஜே, ஜே கிராஸ் கே ஐனா ப்ளஸ் டைரக்ஷன். இப்போ நமக்கு கே கிராஸ் ஜேனா மைனஸ் ஐ கிடைக்க போகிறது அப்படின்னா அது வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு பார்த்தா கூட கரெக்டாக வரும். ஸோ அது விஷுவலாக காட்டணும், அதனால் நீங்களே வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ த ஆப்ஷன் 3 is correct for this question. So நம்ம next question பார்த்தோம். Question number 14. Sorry, 14 is over. 15. If vectors A is equal to ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க. A vector is 2i plus 3j plus pk and B vector is 3i minus 8j plus 2k. If the two are perpendicular, orthogonal vectors. Orthogonalனா என்ன நமக்கு தெரியும்? A dot B is equal to AB cos theta cos 90 வரும்போது 0 ஆகணும். ஸோ ரெண்டு பேர் பர்பெண்டிகுலர்னா டாட் ப்ராடக்ட் 0 அப்படின்னா இந்த பியோட வேல்யூவை கேட்குறாங்க. ஸோ நம்ம A dot B டாட் ப்ராடக்ட் போடலாம். டாட் ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவோம்? ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 into 3 6, 80 3 மல்டிப்ளை பண்ணிக்கணும், மைனஸ் 24. கேவோட கோஆர்டினேட்ஸ் சாரி மேக்னிடியூடை மல்டிப்ளை பண்ணிக்கணும், ப்ளஸ் 2p. இது 0ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மைனஸ் 18 ப்ளஸ் 2p is 0. ஸோ 2p is equal to 18, p is equal to 9 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கா என்ன ஆப்ஷன் இருக்குது? ஆப்ஷன் 4 is correct answer for 15th question. ஸோ பர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாலே டாட் ப்ராடக்ட் 0 அப்படின்னு டக்குன்னு நம்ம மனசுக்குள்ளே வந்துடணும். கொஷின் நம்பர் 16 பார்க்கணும். இஃப் A is equal to I plus 2k, இப்போ ரெண்டு வெக்டர் கொடுத்துருவாங்க. A vector is I plus 2k, B vector is I plus j minus k. Then A cross B is equal to, A cross B போடணுன்னா நான் பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொன்னேன். ஸோ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். IJK இங்கே 1, J இல்லை 0, Kக்கு 2, Bக்கு பதிலாக 1 1 minus 1. ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ண I into அந்த ரோ விட்டுடணும்னு சொல்லியிருக்கேன். 0 minus 1 0 minus 2 minus J into அந்த ரோ விட்டு அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டா we have minus 1 minus 2, so minus 3 plus K into அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டா 1 minus 0. So you have minus 2i plus 3j plus k. So அங்கே பார்த்தோன்னா 16th question ஆப்ஷன் 3ல அந்த ஆன்சர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 is the correct answer for this question. What is the angle between the two vectors I plus j and k plus j? ஸோ ரெண்டு வெக்டருக்கு நடுவில் ஆங்கிள் கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? we have A dot B is equal to AB cos theta ஃபார்முலா இருக்குது. இப்போ முதல்ல இந்த வெக்டரை ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோன்னா ரூட் ஆஃப் ஐயோட கோஆர்டினேட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஜேவோட கோஆர்டினேட் 1 ஸ்கொயர், திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2. மாடு பி கண்டுபிடிச்சோன்னா அதே மாதிரி கேவோட 1kன்னு அர்த்தம். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சிட்டோம். ஏ டாட் பி அப்படின்னா ஐ மல்டிப்ளை பண்ணோம், ஜே மல்டிப்ளை பண்ணோம், கே மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஏ டாட் பி மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஐக்கு ஐ இல்லை 0, அதனால் 1 into 0 0. ஸோ ஐனா ஏக்கு பதிலாக ஐ ப்ளஸ் 1i ப்ளஸ் 1j ப்ளஸ் 0kன்னு அர்த்தம். பிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? 0i
plus 1j plus 1k. So I multiply பண்ணா 1 into 0 0 ஆயிடும். இங்கே 0 into 1 1 0 ஆயிடும். இது மட்டும்தான் இருக்கு. So 1 into 1 1. A dot b 1. இங்கே substitute பண்ணோம்னா a dot b க்கு பதிலா 1 which is equal to a க்கு பதிலா root 2 mod b க்கு பதிலா root 2 cos theta. So என்ன கிடைக்கும்? Cos theta is equal to 1 by 2. அப்போ theta is equal to naturally 60 degree. So option 2 is correct. So angle between two vectors கேட்டால் a dot b is equal to ab cos theta formula எடுத்துட்டா நமக்கு அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So next question, 18th question பார்த்தோம்னா if resultant of two vectors having magnitude 3 and 4 is 5, the magnitude of their cross product is ரெண்டு வெக்டர் இருக்கு. a vector is equal to 3, b vector mod a vector is 3, mod b vector is 4. அதுக்கு ரிசல்டன்ட் ஆர் எடுத்தால் அதுக்கு மாடுலஸ் 5. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் 5. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் இஸ் 90 டிகிரி நமக்கு ஈஸியாக தெரிஞ்சு போச்சு. இப்போ ஏ கிராஸ் பி கேட்குறாங்க. ஏ கிராஸ் பின்னா ஏபி சைன் தீட்டா. தி கிராஸ் ப்ராடக்ட் இஸ் ஏபி சைன் தீட்டா. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மாடு ஏக்கு பதிலாக 3, மாடு பிக்கு பதிலாக 4, சைன் தீட்டாக்கு பதிலாக சைன் 90. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 12. So option 2 is correct for this question. So next question பார்த்தோம்னா 19th question. If root 3 is equal to question number 19. If root 3 into modulus of a cross b is equal to a dot b, then the value of modulus of a plus b is, so நம்ம கொடுத்ததை கரெக்டாக எழுதிக்கலாம். root 3 into mod a cross b na ab sin theta. This is equal to a dot b na ab cos theta not. அப்போ நான் ab cancel பண்ணிட்டா tan theta is equal to 1 by root 3 or theta is equal to 30 degree வருது. என்ன மாடுலஸ் ஆஃப் a plus b கேட்குறாங்க. a plus b ஓட மாடுலஸ் என்ன நமக்கு தெரியும்? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos 30. So this is equal to root of a square plus b square plus 2ab into cos 30 is root 3 by 2. 2 cancel பண்ணிடலாம். So you have root of a square plus b square plus root 3ab whole power half ன்னு போட்டுக்கலாம். இங்கே ஆப்ஷன் 2ல கொடுத்துருக்கு. Next question, 20th question. The area of a parallelogram whose sides are given by the vectors I plus 2k and I plus j minus k. So இப்போ ஒரு ஏன்னு ஒரு வெக்டர் இருக்கு. அது ஒரு சைடு ஆஃப் த பேரலோகிராம். இதான் ஏ வெக்டர். இன்னொரு சைடு ஐ ப்ளஸ் ஜே மைனஸ் கே. இது ஒரு சைடு ஆஃப் த பேரலோகிராம் பி வெக்டர். ஏரியா அப்படின்னா ஏ கிராஸ் பி தான் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஐ ஜே கே போட்டுக்கிறோம். ஏக்கு வந்து 1 0 2, பிக்கு 1 1 மைனஸ் 1. ஸோ பாக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணினா ஐ இன்ட்டு 0 minus 2 minus j into j க்கு பண்ணினா minus 1 minus 2 plus k into 1. So நமக்கு minus 2i minus 3j plus k. இது நம்மள மேக்னிடியூட் கேட்குறாங்க இந்த ஏரியாவுக்கு. அப்போ என்ன செய்யணும்? ஒரு வெக்டருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் minus 2 square 4 plus minus 3 square 9 plus 1 square 1. So root 14. எவ்வளோ யூனிட்ஸ் வருது? Option 4 is the correct answer for 20th question.